ஒரு சாதாரண 20 வயசு பையனா ஒரே நாளில் ஸ்டடீஸையும் பிஸ்னஸையும் பார்த்துக்கிறதுல இன்றைக்கி நாள் 2. ஹாய் தோழர்களே, நான் கமலேஷ். இன்றைக்கி எப்பயும் போல் காலையில் ஒரு 7 மணி போல் எந்திரிச்சு முடிச்சோன்னே நேராக படிக்க ஆரம்பிச்சாச்சு. ஏன்னா இன்றைக்கி காலையில் ஒரு 8:30 போல் எக்ஸாம். அதனால் ஒரு படிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஒரு 1/2 மணி நேரம் படிச்சுட்டு டக்கு கரெக்டாக ஒரு 8 மணி போல் காலேஜ் கிளம்பியாச்சு. இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு ஒரு 8:15 போச்சு காலேஜுக்கு. அங்கே போய் பார்த்தா நம்ம நண்பர் ஒருத்தர் படிச்சுக்கிட்டே போயிட்டு இருந்தாப்புல நடந்துக்கிட்டு, அவர்கிட்ட போய் ஒரு அட்டன்ஸை போட்டுட்டு நேராக எக்ஸாம் ஹால் போயாச்சு. இன்றைக்கி எக்ஸாம் முடிச்சோன்னே எந்த ஒரு வேலை இல்லைன்றதுனால நேராக வீட்டில் வாய்ஸ் ஓவர் அண்ட் எடிட்டிங் வேலையை முடிச்சாச்சு. ஒரு 4:30 போல் அருமையான ஒரு பாலை போட்டு குடிச்சிட்டு கடை கிளம்பியாச்சு. நண்பர்களே இன்றைக்கி நம்ம கடைக்கு ஸ்டாக் எடுக்க வேண்டியது இருக்குது. அதனால் நேராக போய் ஃபஸ்ட்டு ஸ்டாக் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் கடையை திறக்கணும். அதனால் தெப்பக்குளத்தில் போய் நம்ம சந்திரபுரம் வண்டியில் ஏற்றிட்டு நேராக ஸ்டாக் எடுக்க போயாச்சு. அங்கே ஸ்டாக் எடுத்துகிட்டு இங்கே கடையை திறக்கிறதுக்கு இன்றைக்கி ஒரு 5:30 ஆகி போச்சு. தெப்பக்குளம் கடையை திறந்தோன்னே அடுத்து மாட்டுத்தாவணி கடையை திறக்க போகணும். அதனால் அவர் அது தெப்பக்குளத்தில் விட்டுட்டு நேராக மாட்டுத்தாவணி கிளம்பியாச்சு. மாட்டுத்தாவணி கடையில் போய் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு இன்றைக்கி கொஞ்சம் ஆர்டர் ரொம்ப கம்மியாக தான் வந்துருக்கு நண்பர்களே. ஏன்னு தெரியல, எனக்கும் கொஞ்சம் வருத்தமாகி போச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் படிக்க வேண்டியது இருந்துச்சு. அதெல்லாம் படித்து முடிச்சுட்டு நாளைக்கும் ஒரு எக்ஸாம் இருக்குது. அதனால் கடையிலே கொஞ்சம் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் நம்மளோட கொடைக்கானல் நண்பர் ஃபோன் அடித்து சாப்பிட என்கிட்ட சொல்லிட்டாப்புல. அதனால் அவருக்கு ஒரு 3 இட்லி, நமக்கு ஒரு 3 இட்லி. இன்றைக்கி நைட்டு வீட்டில் போய் தூங்குறதுக்கு ஒரு 11 மணி ஆகி போச்சு. ஓகே நண்பர்களே, ஸ்டே டியூன்.